நவீன சிகிச்சை முறைகளில் நிரந்தர தீர்வு கிடைப்பதில்லை. ஆனால் பாரம்பரிய சிகிச்சை முறையான மூலிகைகளை பயன்படுத்தி சிகிச்சை எடுக்கும் பொழுது பல நோய்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறது. ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஓர் இலை தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த ஓர் இலை தாமரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு அடியில் இருக்கும். அதற்கு மேலே ஒரு நீண்ட காம்புடன் ஒரே ஒரு இலையை கொண்டு வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ஓர் இலை தாமரையை பொறுத்தவரையிலும் மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா ரசவாதம் சொல்லக்கூடிய அல்கமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நிறைய உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட ஓரிலை தாமரை மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம நாட்டில் ஓரிலை தாமரை கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இப்போ இருக்குது. ஆனால் சீன நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரிலை தாமரை அப்படிங்கிறது ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. சீனா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரிலை தாமரைங்கிறது சாதாரணமாக நம்ம ஊரில் கோரை புட்கள் வளருவது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. சீன நாட்டில் ஒரு மருத்துவ ஆராய்ச்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓரிலை தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய கிழங்கை எடுத்து அந்த வேர் பகுதியை மட்டும் நன்றாக சுத்தம் செய்து தோலை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையான பகுதியை நன்றாக உலர வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணம், அதை 2 பிரச்சனைக்காக பொதுவாக சீன மருத்துவம் உபயோகப்படுத்துகிறது. அப்படிங்கிறத பார்த்து எவ்வாறு அது உபயோகப்படுத்தப்படுகிறது, உண்மையிலேயே அது பயனுள்ள மூலிகை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் எவிடென்ஷியல் ஸ்டடி ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க. குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்காம குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு 100 பேரை எடுத்து ஒரு 50 பேருக்கு பெண்களுக்கு குறைபாடு இருக்கக்கூடியது, ஒரு 50 பேருக்கு ஆண்களுக்கு குறைபாடு இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவர்களுக்கு இந்த மருந்துகளை சீன மருத்துவ முறையில் சொல்லியிருக்க மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது 5 கிராம் சூரணத்தை எடுத்து 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், அதில் 5 கிராம் சூரணத்தை இட்டு பால் அளவுக்கு அதை நல்லா சுண்ட வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு 3 மாத காலம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எப்பாறு சாப்பிட்ணும், என்ன உணவு அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் வேணுங்கிற எல்லா ஒரு ப்ரொசீஜர்ஸையும் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து ஃபாலோ பண்ண வச்சாங்க. 100 தம்பதிகள் எடுத்தாங்க. அந்த 100 தம்பதிகளில் சிலதில் பெண்களுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்மந்தப்பட்ட கோளாறு, சிலருக்கு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய கருக்குழல் அடைப்பு சம்மந்தப்பட்ட கோளாறுக்கு, சிலருக்கு என்ன காரணம்னே சொல்ல முடியல. ஆண் பெண் 2 பேருக்கும் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆனாலும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 100 பேருக்கு இந்த மருந்துகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 3 மாதம் பிறகு பார்க்கும்போது 17 பேர் கருத்தரித்திருந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த 17 பேருடைய கருவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருந்தது. அதன் பிறகு அவங்க ரொம்ப க்யூரியஸ் ஆகி என்ன இது மாடர்ன் மெடிசனில் இவ்வளோ மருந்துகள், இவ்வளோ செயற்கை முறை கருவூட்டல் இருந்து கூட இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்ஸு மீதி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இன்னொரு 3 மாதம் இதே மருந்துகளை கொடுத்து ஃபாலோ பண்ண செய்யப்போ இன்னொரு 29 பேர் கருத்தரித்ததை பார்க்க முடிந்தது. ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி அவங்க செக் பண்ணி பார்த்தம்போது அவங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருந்தவங்க அதில் 9 பேர் இருந்தாங்க. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்பு. இந்த கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்பு அப்படிங்கிறது கருமுட்டை வளர்ந்து கருப்பைக்கு வருவதோ அல்லது கரு வளர்ந்து கருப்பைக்கு வருவதோ முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கருக்குழல் அடைப்பு ஏற்பட்டால் அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு செயற்கை முறை கருவூட்டலை தான் நாட வேண்டிய ஒரு சூழல். அந்த மாதிரி இருந்தவங்க கிட்டத்தட்ட 7 பேர் இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்பவும் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அந்த கருக்குழல் அடைப்பு முழுமையாக நீங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது.
இப்போ இது சம்பந்தப்பட்ட 2ஆம் கட்ட ஆராய்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதை ஏன் சொல்கிறோன்னா, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கருமுட்டையுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது திறனுள்ள கருமுட்டையுடைய வளர்ச்சி இல்லாமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அதே போல் கருக்குழல் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஓரிலை தாமரையை தான் மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமங்களில் போனால் ஒரு வைத்தியர் அவர்கிட்ட அந்த பெண்களுக்கு மருந்து கொடுத்தா குழந்தை உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மருந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஓரிலை தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணத்தை தான் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஓரிலை தாமரையை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருமுட்டை பை நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, கருக்குழல் அடைப்புகளாக இருந்தாலும் சரி, திறனுள்ள கருமுட்டையுடைய வளர்ச்சி விகிதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ ரீதியாக என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஸ்டில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலே இந்த ஓர் இலை தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி மற்றும் வேர் பகுதி ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் ஆண்களுக்கும் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ரிசர்ச்சில் ஆண்களுக்கும் கொடுத்து பார்த்தாங்க. அதில் 50 ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு இருந்தது, சிலருக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை சரியாக இருந்தது, ஆனால் திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இல்லாமல் இருந்தது. 2 பேருக்கு அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக உயிரணுக்களே இல்லாத நிலைமை இருந்ததை பார்த்தாங்க. அவர்களுக்கும் இதே மருந்துகளை கொடுத்து இதே போல் பால் தண்ணீர் சேர்த்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற காமன் ப்ரொசீஜர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன, மது அருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி வழக்கமாக இருக்கக்கூடிய ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் இதோடு சேர்த்து அவங்க கொடுக்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலையும் அவர்களுடைய உயிரணுக்களுடைய திறன்லையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டதை பார்த்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மருந்துகள், சிலருக்கு ஊசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலுத்தும் போது கூட அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஓர் இலை தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை அவர்கள் கொடுக்கும்போது அவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய உயிரணுக்களுடைய திறன் அளவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதை பார்த்தாங்க. இப்போ இது 2ஆம் கட்ட ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆராய்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சீன நாட்டில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாக இது இருந்தாலும் கூட நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்திலலாம் பார்த்திங்கன்னா ஓரிலை தாமரையை பற்றியும் ஓரிலை தாமரையுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். தீர்க்க முடியாத நோய்கள், கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, உடலில் ஏற்படுகின்ற லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படுகின்ற கட்டிகளுக்கு, கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த ஓரிலை தாமரைக்கு உண்டு. எனவே நேயர்களே, எந்த காரணத்திற்காக குழந்தை இல்லாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த ஓரிலை தாமரையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சரியான மருத்துவ ஆலோசனையோடு பின்பற்றும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு நாளும் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் பற்றி கூறி அவற்றை நாம் எந்த பார்வையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மொழி வாழ வேண்டும். ஒரு இனத்தினுடைய மரபு ரீதியான தொடர்ச்சிகள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய கலைகள் வாழ வேண்டும். ஆனால் எப்பொழுது ஒரு மொழியும் அந்த மொழி சார்ந்த கலைகளும் அழிகிறதோ அப்பொழுதே அந்த இனத்தினுடைய வேர்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு அடையாளமற்ற தலைமுறையாக, ஒரு அடையாளமற்ற இனமாக, நமக்கென சொந்த பாரம்பரியங்களோ அல்லது நமக்கென சொந்த முகங்களோ இல்லாத ஒரு தலைமுறையாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதைத்தான் வரலாற்றில் நாம் திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறோம். சில இனங்களை அழித்தவர்கள் முதலில் அந்த மக்களை கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய மொழியை கொள்வார்கள்.
அவர்களுடைய கலை செல்வங்களை கொள்வார்கள், அவர்களுடைய புத்தகங்களை அழிப்பார்கள். இப்படித்தான் வரலாற்றில் இன அழித்தொழிப்புகள் நடந்திருக்கின்றன. மனிதர்களை கொள்வதற்கு முன் அவர்கள் சார்ந்த பாரம்பரிய கலைகளை அழிப்பது என்பது ஒரு இனத்தினுடைய ஒரு அழிவிற்கே இட்டு செல்லும். அப்படித்தான் இன்று நாம் பல விதங்களில் தமிழ் இனம் தன்னுடைய மொழி சார்ந்து இன்றைக்கு பல அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. தமிழை தெரியாத ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் சார்ந்தும் பல விஷயங்களை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மீட்கவே முடியாத அளவிற்கு அவை நம்மை விட்டு மறைந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் நம்முடைய நாட்டார் கலைகள், நம்முடைய நாட்டுப்புற கலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கலைகள் என்பது இன்றைக்கு சமூக வெளியிலிருந்து வேகமாக சுருங்கி வருகிறது, வெளியேறி வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதாவது நாம் சில அபூர்வமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக நம்முடைய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இன்றைக்கு மாறிவிட்டதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை விதமான நாட்டுப்புற கலைகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இசை, ஆடல், பாடல், நடனம் என்று எத்தனையோ விதமான ஒரு கலை வடிவங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் அவை கோயில் திருவிழாக்களிலும் வேறு பல விசேஷ நிகழ்ச்சிகளிலும் ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு காலம் வேகமாக மாறி வருகிறது. நம்முடைய கிராமிய பண்பாட்டில் கூட, நம்முடைய கோயில் பண்பாட்டில் கூட நாடகங்கள் போன்றவை எல்லாம் இன்றைக்கு அழிந்து போய்விட்டன. வள்ளி திருமணம் போன்ற நாடகங்களை எல்லாம் நீங்கள் இரவு முழுக்க நடித்த காலங்கள் உண்டு. இன்றைக்கு அதற்கான நேரம் யாருக்கும் இல்லை. மக்கள் வேறு வேறு ஊடகங்களுக்கு இன்றைக்கு பழகிவிட்டார்கள். நிறைய கோயில் திருவிழாக்களில் நான் பார்க்கிறேன், அல்லது வேறு பல இது போன்ற மரபு ரீதியான சடங்கு நிகழ்ச்சிகளில் பார்க்கிறேன். அங்கெல்லாம் சினிமா ஆர்கெஸ்ட்ரா குழுக்கள் அங்கு ஒரு முக்கிய இடம் வகிக்கின்றன. அதே போல் பட்டிமன்றம் நடத்தக்கூடியவர்கள் அங்கு முக்கியமான இடம் பிடிக்கிறார்கள். நாட்டுப்புற கலைகளினுடைய இடம் எங்கே? நாட்டுப்புற கலைகளுக்கு அந்த தளம் எங்கே என்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. நாம் நம்முடைய கலைகளை பாதுகாக்க தவறிவிட்டோம். புதிதாக வந்த பல விஷயங்களின் முன்னால் அந்த கலைகள் வெளியேற்றப்பட்டு விட்டன. அந்த கலைஞர்கள் இன்றைக்கு அழிவினுடைய விளிம்பிற்கே சென்று விட்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. வேறு பல கலைகள் இன்றைக்கு நீர்த்து போய் சிதைந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக கரகாட்டம் போன்ற கலைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவை இன்றைக்கு ஒரு ஆபாச நடன அசைவுகளாக இன்றைக்கு மாறிவிட்டன. சினிமாவினுடைய ஒரு நீர்த்து போன ஒரு ஆடல் பாடல் வடிவமாகவும் கூட இன்றைக்கு இது போன்ற கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மாறிவிட்டன. ஆனால் உண்மையில் மரபாக அந்த கலைகள் அப்படி அல்ல. நம்முடைய சாஸ்திரிய கலைகள் எப்படி பாதுகாக்கப்படுகின்றன நினைத்து பாருங்கள். எத்தனை சபாக்களில் கர்நாடக சங்கீதம் இசைக்கப்படுகிறது, எத்தனை சபாக்களில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த கலை மேலும் மேலும் மெருகேற்றப்படுகிறது. அதற்கு புரவலர்கள் இருக்கிறார்கள், அரசு அதை பாதுகாக்கிறது. அதற்கென பயிற்சி தரக்கூடிய இசை பள்ளிகள் இருக்கின்றன, நடன பள்ளிகள் இருக்கின்றன. அந்த கலை தொடர்ந்து நீடித்திருப்பதற்கான எல்லா விஷயமும் இங்கே இருக்கிறது. ஆனால் நம்முடைய மரபுசார் கலைகள், நம்முடைய நாட்டுப்புற கலைகள், எத்தனை நாதஸ்வர கலைஞர்களை, எத்தனை மிருதங்க கலைஞர்களை பாதுகாப்பவர்களால் நாம் இருக்கிறோம். எத்தனை கரகாட்ட கலைஞர்களுக்கு நாம் இங்கே வாழ்வு கொடுத்திருக்கிறோம். எத்தனை நாட்டுப்புற பாடகர்களை நாம் பாதுகாத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோது சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு பொதுவெளியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் மீது ஒரு பெரிய கவனம் உருவாக்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான சில விஷயங்கள் செய்யப்பட்டன. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில் என்று பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. கலை பண்பாட்டுத்துறை என்பது இருக்கிறது. அதாவது நாட்டுப்புற கலைகளை வளர்ப்பதற்காக பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த துறைகள், அதில் பலவற்றில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை என்று செய்திகள் வருகின்றன. இந்த நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கான போதுமான நிதி ஒதுக்கீடுகள் அங்கு இல்லை. அவர்களை ஒருங்கிணைப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லை. பல மாவட்டங்களை ஒரு குறிப்பிட்ட மாவட்ட அதிகாரிகளே சேர்ந்து அந்த வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதுகின்றன. இது ஒரு துறையின் மீதான புறக்கணிப்பு, ஒரு கலையின் மீதான ஒரு புறக்கணிப்பு என்று நான் பார்க்கிறேன். இதை ஏற்க முடியாது. இது ஒரு அநீதி என்று நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் அருகி வரும் உயிரினங்களைப் போல இன்றைக்கு நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள் அருகி போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்களுக்கான இடம் ஏற்கனவே சமூக வெளியில், பண்பாட்டு வெளியில், கலை வெளியில் அவர்களுடைய இடம் சுருங்கி போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் உடைய தன்மை மாறிவிட்டது. அங்கெல்லாம் நம்முடைய பாரம்பரிய இசைக்கலைஞர்களை பயன்படுத்துவது குறைந்து போய்விட்டது. சினிமாவும் இன்ன பிற கலாச்சாரங்களும் தான் இன்றைக்கு நம்முடைய திருமண நிகழ்வுகளில் கூட முக்கியத்துவம் இடம்பெறுகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நாட்டுப்புற கலைகளை எப்படி பாதுகாப்பது என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது.
நிச்சயமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு அவர்கள் காலத்திலேயே கூட ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதை தவிர ஆண்டு முழுக்க அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைப்பதில்லை. இதன் காரணமாக பலர் கட்டிட வேலைகளுக்கு அல்லது 100 நாள் வேலை திட்டம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பல நாட்டுப்புற கலைஞர்கள் சென்று இருக்கக்கூடிய அவலத்தை பார்க்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு நடனக் கலைஞர் அல்லது ஒரு இசைக்கலைஞர் அவர் ஒரு மண்ணல்லுகிற தொழிலை அல்லது ஒரு சாலை போடுகிற பணியை அவர் செய்ய அனுப்பப்படுவது என்பது அந்த கலைக்கும் அதை செய்கிற மனிதர்களுக்கும் இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி இல்லையா? கலை வடிவங்கள் மாறுகிற போது, புதிய கலை வடிவங்கள் வருகிற போது பாரம்பரிய கலைகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். ஏன் நாம் ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது, ஒரு விதிமுறை கொண்டு வரக்கூடாது? எல்லா அரசு விழாக்களும் ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியோடு தான் தொடங்க வேண்டும் என்கிற விதிமுறையை ஏன் கொண்டு வரக்கூடாது? அதே போல் எல்லா பள்ளிகளிலுமே கூட நீங்கள் முக்கியமான நிகழ்ச்சிகள், பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்திலும் நீங்கள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை எல்லா விழாக்களிலும் நடத்த வேண்டும் என்று ஏன் ஒரு விதிமுறையை நாம் உருவாக்கக்கூடாது? அரசு ஒரு ஜிஓ மூலம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன் இவ்வளவு பல லட்சம் கோடி ரூபாய்க்கு நாம் பட்ஜெட் போடுகிறோம்? அதில் ஏன் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நாம் இந்த நாட்டுப்புற கலைஞருடைய வளர்ச்சிக்கு, அவருடைய பாதுகாப்பிற்காக நாம் ஏன் ஒதுக்கக்கூடாது? ஒரு காலத்தில் வேஷ்டி கட்டுவது கூட தான் ஒரு அநாகரிகம் என்று கருதப்பட்டது. ஆனால் ஒரு விளம்பரத்தின் மூலமாக வேஷ்டி என்பது ஒரு நாகரிகத்தினுடைய சின்னமாக மாற்றப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு அரசு நினைத்தால் நாட்டுப்புற கலைகள் என்பது நம்முடைய பண்பாட்டு கௌரவம், அடையாளம் என்கிற ஒரு நிலையை உருவாக்க முடியாது. அதை கட்டாயமாக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த கலைஞர்கள் வாழ்வு பெறுவார்கள். இன்றைக்கு அந்த கலைஞர்கள் அவர்கள் காலத்திலேயே அவர்கள் வேறு வேலைக்கு செல்கிறார்கள். அடுத்த தலைமுறையில் அந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் குடும்பத்தில் யாருமே கிடையாது. அப்படி என்றால் இந்த தலைமுறையோடு அந்த கலைகள் அழிந்து போய்விட வேண்டுமா? அரசு அதற்கான அமைப்புகளை உருவாக்க வேண்டும். அதை ஒரு கலையாக பயிற்றுவிக்க வேண்டும். அதை எப்படி இன்றைக்கு ஒரு கர்நாடக சங்கீதம் அல்லது ஒரு நாட்டியம் கற்பிக்கப்படுகிறதோ அதே போல் நம்முடைய பறை இசையும் இன்ன பிற விஷயங்களும் நம்முடைய நாதஸ்வர கலையும் கூட அதற்கான நாட்டுப்புற இசைப்பள்ளிகள் உருவாக்கப்பட்டு அவற்றில் புதிய கலைஞர்கள் எல்லோரும் படிக்கக்கூடியதாக அவை மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழனுடைய கலை வாழும், நம்முடைய பாரம்பரியம் வாழும், நம்முடைய தமிழ் அடையாளம் வாழும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன மாதிரியான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை பேராசிரியர் டாக்டர் மணிவளன் அவர்கள். ஒரு பேராசிரியரா இவரோட பணி எப்படி ஆரம்பிச்சது, தமிழ் பேராசிரியரா இவரோட பணி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்காக இவர் செஞ்சுட்டு இருக்கிற பல தொண்டுகள் சார்ந்த அவரோட அனுபவங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் பேராசிரியரா, ஓய்வு பெற்ற பேராசிரியரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே உங்களுடைய இந்த ஆசிரியர் பணி வந்து ஒரு நீண்ட நெடும் பயணமாக இருந்திருக்கு. பல பொறுப்புகளில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உலக கிறிஸ்தவ தமிழர் பேரவையோட இயக்குனராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க, துணைத் தலைவராக இருந்திருக்கீங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்திலையும் தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கும் மாணவர்களை உருவாக்குறதுலையும் உங்களோட பணிகள் எவ்வளோ சிறந்து விளங்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த பணிகள்லையும் உங்களை முழுமையா நீங்க ஈடுபடுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிறது என்ன, இதை எதை வலியுறுத்தி சொல்லுது, இதுல என்ன மாதிரியான இலக்கியங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு, அதோட நிலைப்பாடு, வரலாறு என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். உங்களோட பணிகள் சார்ந்த, அனுபவங்கள் சார்ந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல கிறிஸ்துவ இலக்கியங்கள் அப்படின்றது தோன்றின காலம் என்ன, இதோட வரலாறு என்ன, அதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம், வாழ்த்துக்கள். நான் சிறுபிள்ளையிலிருந்து இப்படி துறவற வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது அதுவே ஒரு தொண்டு உணர்வு எனக்குள் இருந்தது. இயேசுநாதரை போல என்னால் ஆனதை இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த அடிப்படையில் தான் இப்படி துறவு வாழ்க்கை மேற்கொண்டேன். அம்மா அப்பா கூட பிறந்தவங்கள சொத்து சுகத்தையெல்லாம் விட்டு வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டில் வந்து சேவை செய்தார்களே, அவர்களைப் போல நம்ம ஓரளவாவது செய்யலாம் என்ற எண்ணம் எனக்கு மனசில் உண்டு. எனவே படிக்கின்ற காலத்திலேயே ஒரு சிறு ஆர்வம் என்னென்னா, தமிழில்
பிழைகள் இல்லாமல் எழுத வேண்டும், பிழைகள் இல்லாமல் பேச வேண்டும், முடிந்தவரை தனித்தமிழை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் எனக்குள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் படிக்கும்போதே நான் பிஏ தமிழ் தான் படிப்பேன். இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ், இளம் முனைவர் எம்ஃபில் தமிழ், முனைவர் பட்டத்திற்கு தமிழ், இப்படியெல்லாம் தமிழிலே சிறப்பெற்று வந்து கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் நானும் ஒரு எழுத்தாளனாக இருக்கணும் என்ற ஆசை. எனவே இந்த கைவளை என்ற ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறேன். நான் தான் என்ற ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் எதிர்பாராத முத்தம் என்று எழுதியிருக்கிறார். நான் எதிர்பார்த்த முத்தம் என்ற கவிதை நூல் எழுதியிருக்கிறேன். அதே போல் புதிய பெத்லஹேம் குறவஞ்சி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அருள்மொழி கும்மி என்ற நூல் எழுதியிருக்கிறேன். ஆன்மாவின் சங்கமம் என்ற ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். இது மாதிரி நூல்கள் கவிதை நூல்களாக, கட்டுரை நூல்கள், ஆராய்ச்சி நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போது எனக்கு இந்த எழுதுவதிலும் எப்படி ஆர்வம் வந்தது என்று பார்க்கும் பொழுது, முதல்ல மாணவர்களுக்கு நல்ல தமிழை சொல்லிக் கொடுக்கும்போது சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய செய்திகளை நூல்கள் வழியாக நாம் கொடுக்கணும். அப்போ என்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று கேட்டால் தமிழ் பேராசிரியர் பணி என்று சொல்லலாம். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் லோயலா கல்லூரியிலே பணியாற்றி கொண்டு இருக்கும்போது மாணவர்கள் மத்தியில் வீரமாமுனிவர் இலக்கிய மன்றம் என்ற ஒரு அமைப்பு வைத்திருந்தேன். அந்த வீரமாமுனிவர் இலக்கிய மன்றத்தின் வழியாக மாணவர்களை ஒரு 25-30 பேர் என்னோடு எப்பொழுதும் இருப்பார்கள். அந்த மாணவர்களுடைய உறுதுணையோடு நாங்கள் தெருக்களில் போய் பலகைகளெல்லாம் தவறாக எழுத்துப்பிழையோடு எழுதப்பட்டிருந்தால் அதையெல்லாம் சரியாக திருத்தும்படி அவரிடம் போய் வேண்டுகோள் வைப்பது உண்டு. அப்படி இருந்திருக்கிறது. மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கத்திற்கு அருகில் வீரமாமுனிவர் சிலை இருக்கிறது. முதல்ல காமராஜர் சிலை, அடுத்து வீரமாமுனிவர் சிலை இருக்கிறது. அந்த வீரமாமுனிவர் சிலைக்கு அவருடைய பிறந்த நாளில் நவம்பர் 8ஆம் தேதி, அதே போல் அவருடைய இறந்த நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி, அந்த நாளில் அங்கே போலீஸ் கமிஷனரிடம் ஆணையரிடம் அனுமதி பெற்று அங்கே நாங்கள் விழா கொண்டாடுவது வழக்கம். வீரமாமுனிவர் சிலைக்கு மாலையிட்டும் பிற மரியாதைகள் செய்தும் அங்கே கூட்டம் சேர்த்தும் விழா கொண்டாடுவோம். அப்போ மாணவர்கள் மத்தியில் நல்ல தமிழை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வீரமாமுனிவர் இலக்கிய மன்ற விழாவையும் ஒரு காரணமாக்கி கொள்வதுண்டு. அதோடு பேராசிரியர் என்ற முறையில் மாணவர்களுக்கு முடிந்த அளவு தமிழ் நன்றாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நிச்சயமாக வாசிப்பதற்கும் அவர்களுக்குரிய ஆர்வத்தை கொடுப்பது என்னுடைய வழக்கம். கிறிஸ்தவ இலக்கியங்கள் எப்பொழுது தோன்றின அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும்போது இயேசுநாதருடைய சீடர்களில் ஒருவர் தோமா என்று சொல்வார்கள். அவரை தாமஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம், தோமா என்று எபிரேய மொழியில் சொல்வது உண்டு, தோமையார் என்று தமிழில் சொல்வார்கள். அவர் இந்திய நாட்டிற்கு வந்திருக்கிறார். பழையகால தமிழ்நாட்டில் ஒரு பகுதியான சேரநாடு, இன்றைய கேரளம், அந்த பகுதியிலும் இங்கே சென்னையில் மயிலாப்பூர் பகுதியிலெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய கல்லறையானது நம்ம இங்கே சாந்தோம் என்று சொல்கிறோம். சாந்தோம் என்பது புனித தோமையார் என்பது அர்த்தம். லத்தீனில் சா என்பது புனித என்ற அர்த்தம், சாந்தோம். இந்த தோமையார் இங்கு வந்து பணி செய்த பொழுது கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக வந்திருக்கிறார். எனவே அவருடைய போதனைகள் எல்லாம் புது உருப்பெற்று இலக்கிய வடிவங்களில் மக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவம் என்ற நிலையில் சொல்லப்படாமல் ஒரு அறநெறி அமைப்பாகவே திகழ்ந்து வந்திருக்கிறது. அதற்கு பெயர் இதுதான் சொல்லாமல் அறநெறி அமைப்பாக கிறிஸ்தவம் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசியல் சூழல்களும் அந்த காலத்து சூழல்கள் கிறிஸ்தவ இலக்கியங்கள் இருந்திருந்தாலும் அவை மேலோங்கி வருவதற்குரிய சூழல்கள் இல்லாமல் போய்விட்டன. ஆதலால் கிபி 15ஆம் நூற்றாண்டு வரை அந்த கிறிஸ்தவ இலக்கியங்களை பற்றிய செய்திகள் நன்றாக தெரியவில்லை. ஆனால் இது எந்த அளவுக்கு என்று சொல்ல முடியாது. திருவள்ளுவர் இந்த தோமாவுடைய கருத்துக்களை உள்வாங்கி திருக்குறள் எழுதினார் என்று கூட சிலர் சொல்வது வழக்கம். அதெல்லாம் நாம் கருத்துக்காக இங்கே எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அந்த கருத்தும் இருக்கிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டிலே
1540 சேசு சபை என்ற ஒரு அமைப்பு ரோமாபுரியில் துவங்கப்படுகிறது. லொயோலா இஞ்ஞாசியார் என்ற எங்களுடைய சேசு சபை நிறுவனர் அவராவார். சவேரியார் என்பவர் பிரான்சிஸ் சேவியர் என்று சொல்வோம். அவர் இந்தியாவுக்கு பணியாற்ற வருகிறார். அவரை தொடர்ந்து பிற்காலத்தில் பல அருள் தந்தையர்கள் இங்கு வருகிறார்கள். ஹென்ரிகஸ் என்ற ஒரு அருள் தந்தையை சொல்லுவோம். அவர் இந்த புன்னைக்காயல் அந்த பகுதியில் பணியாற்றி இருந்திருக்கிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதிகளிலே அவர் கீர்த்திசியானி வணக்கம் என்ற நூல் எழுதியிருக்கிறார். 16 பக்கங்கள் தான் அந்த நூல். அதுதான் முதல் தமிழ் கிறிஸ்தவ நூலாக கருதப்படுகிறது. அதே போல் கிறிஸ்தவர்கள் தான் முதல்ல அச்சு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த 16ஆம் நூற்றாண்டிலேயே கொல்லம் பகுதியிலே அச்சுக்கூடம் நிறுவி பணிபுரிந்திருக்கிறார்கள். அச்சடிக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். எனவே அந்த காலத்தில் தொடங்கி கிறிஸ்தவ இலக்கியங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் நூற்றாண்டில் 17-18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ராபர்ட் டினோபலி என்ற ஒருவர் இருந்திருக்கிறார். தமிழில் அவரை தத்துவ போதகர் என்று சொல்லுவோம். அந்த தத்துவ போதகருடைய நூல்கள் எண்ணற்றவை, குறைந்தது ஒரு 25 நூல்கள் அளவுக்கு. ஞான உபதேச காண்டம், ஞான கண்ணாடி என்று வெவ்வேறு நூல்களை சொல்லலாம். இவர் வடமொழி கலந்த அக்கால மொழியை எழுதி வந்திருக்கிறார். பெரும்பாலும் உரைநடை நூல்கள் தான். ஆனால் தலை சிறந்தவராக போற்றக்கூடிய ஒருவர் யார் என்றால் வீரமாமுனிவர் என்று சொல்லுவோம். இத்தாலி நாட்டுக்காரர் தான் அந்த ராபர்ட் டினோபலி. இந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பவரும் இத்தாலி நாட்டுக்காரர் தான். அவர் தான் தமிழில் சிறந்த எழுத்தாளராக தமிழ் கிறிஸ்தவ இலக்கியங்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம். நான் ஒரு புத்தகம் அங்கே வைத்திருக்கிறேன். பிப்ரவரி மாதம் வியத்தகு மேதை வீரமாமுனிவர் என்ற ஒரு நூல் வெளியிட்டேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நூலை நான் வெளியிட்டேன் பிப்ரவரி இந்த ஆண்டு. அப்போ அந்த வீரமாமுனிவர் தமிழுக்கு அளப்பரிய தொண்டு செய்திருக்கிறார். தேம்பாவணி என்று உலக அறிய உள்ள கிறிஸ்தவ காப்பியம் தேம்பாவணி என்று சொல்லும். அந்த தேம்பாவணி கிறிஸ்தவத்தில் முதன்மை காப்பியமாக கருதப்படுகிறது. வீரமாமுனிவருடைய நூல்களில் திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை என்பன போன்ற சிற்றிலக்கிய நூல்கள் இருக்கின்றன. பரமார்த்த குரு கதை என்று சொல்லுவோம். அந்த பரமார்த்த குரு கதை கதையாக எளிய உரைநடையில் அமைந்த ஒரு இலக்கிய வகை. அதே போல் எழுத்து சீர்திருத்தத்தை வீரமாமுனிவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் நீண்டு செல்லும். ஆனால் இலக்கியங்கள் அந்த காலத்திலிருந்து தான் மிக அதிகமாக தமிழில் உருவாகி இருக்கின்றன என்று சொல்லலாம். கண்டிப்பாக சார். இந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிற இலக்கியங்கள் அதோட வளம் பற்றி சொல்லுங்கள் சார். ஓலைச்சுவடிகள் நம்முடைய இந்திய நாட்டின் பாரம்பரியம், ஹெரிட்டேஜ். அப்போ ஓலைச்சுவடிகளில் தான் நம்முடைய மக்கள் எழுதி வந்திருக்கிறார்கள். ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்கிறார்கள். வெளிநாட்டுக்காரங்க யாராவது வடநாட்டுக்காரங்க கூட பார்த்தா வியப்படைகிறார்கள். இது எப்படி இவ்வளவு காலம் பத்திரமாக இருக்குது என்று முதல்ல. ரெண்டாவது எப்படி எழுதி வந்தார்கள் என்று. ஓலைச்சுவடிகளில் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பதிவேடாக வைக்கப்பட்டிருக்கு, பதிவேடாக இருந்திருக்கிறது. அப்போ தாள் இல்லாத போது இந்த ஓலைச்சுவடிகளை பதப்படுத்தி எழுதி வந்திருக்கிறார்கள். இந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து ஞான சௌந்தரி அம்மாள் நாடக அலங்கார சபா என்ற ஒரு நூல், ஒரு நூல் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஜெர்மன் நாட்டு புனிதை ஒருவரை பற்றி, கனுகுந்தம்மாள் என்று சொல்லி ஒருவரை பற்றி ஓலைச்சுவடிகள்லாம் எங்களிடம் இருக்கின்றன. திருச்சியில் கிறித்தவ ஆய்வு மையம்னு இருக்குது, அங்கே வைத்திருக்கிறோம். அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் நூலாக இப்போ ஆக்கி கொண்டிருக்கிறேன். அதே போல் ஸ்ரீ பகார்த்த விலாசம் என்று புனித அலெக்சிஸ் என்ற ஒரு புனிதரை பற்றிய நூல், அதெல்லாம் இப்போ நம்ம நூலாகி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ மறை பரப்புவதற்காக பல்வேறு உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள். ஒரு வகை உத்தியானது நாடகங்களாக நடிப்பது. இன்னொரு உத்தி, வழக்கமான உத்தி என்னென்றால் ஒரு ஆலயத்துக்குள்ள, தேவாலயத்துக்குள்ளாக அங்கே இருக்கிற அருள் தந்தையர், அந்த சாமியார், அவர் மேடை பிரசங்கம் செய்வது. இன்னொரு உத்தி, வாசிக்கக்கூடிய மக்கள் மிக குறைவாக இருந்ததுனால, ஆனால் அவற்றை பதிவு செய்வதற்காக ஓலைச்சுவடிகளில் எழுதி வந்திருக்கிறார்கள். அந்த ஓலைச்சுவடிகளில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. உதாரணமாக கனுகுந்தம்மாள் என்று ஜெர்மன் நாட்டு புனிதை பற்றி இருக்கிறது. திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா
கனி கூர்ந்தாள், அதே புனிதரை பற்றி தான், ஆனால் கனி கூர்ந்தாள் என்று ஓலைச்சுவடி இருக்கிறது. அப்போ நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய மரபு நிலையில் எவ்வாறு இலக்கியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்வதற்கு ஓலைச்சுவடிகள் ஒரு நல்ல வெளிப்பாடும் பதிவேடுமாக நாம் சொல்லலாம். அதனால் இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் நூல்கள் ஆக்குவதற்கு நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சேஷ சபை பற்றி சேஷசபை. இந்த இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மூலமா நிறைய பேருக்கு பல விதங்கள்ல உதவிகள் வந்து செஞ்சுட்ருக்கீங்க. அதுவும் கல்வி அப்படின்னு சொல்லும்போது இந்த சமூகம் சார்ந்த பணிகள் வந்து அளப்பரியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையில் உங்களோட பணிகள் பற்றி சொல்லுங்க. எங்கள் இந்த சேஷ சபை என்ற துறவர சபை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளாக ஒரு அங்கம், போப்பாண்டவருடைய நேரடி அதிகாரத்திற்கு உட்பட்டது தான். எங்களுடைய சபை தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த சபை துவங்கப்பட்டு உலகெங்கும் கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அதாவது வியாபார நோக்கற்ற, வணிக நோக்கு அற்ற முழுமைத்தன்மையில் மக்களை முழுமை மானிடராக ஆக்குவதற்கு, அதாவது பர்சனாலிட்டி, டோட்டல் பர்சனாலிட்டி, ஒருவரை முழுமை மனிதர் ஆக்குவதற்கு கல்விதான் முதன்மை என்ற அடிப்படையில் 16ஆம் நூற்றாண்டிலேயே எங்களுடைய சேசபை முன்னோர்கள் இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களும் அமெரிக்காவில் இருக்கின்றன. இப்போ இந்த சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் என்று பாளையங்கோட்டையில் தமிழ்நாட்டில் இருக்குது, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் என்று திருவனந்தபுரத்தில் இருக்கிறது, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் என்று உங்களுக்கு மும்பையில் இருக்கிறது, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் என்று கொல்கத்தாவில் இருக்கிறது. அப்போ இந்த எங்களுடைய அமைப்பு இத்தகைய கல்வி நிறுவனங்களை முதலில் நிறுவியிருக்கிறார்கள். அப்போ கடந்த 4-5 நூற்றாண்டுகளாக இந்த கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு கல்வியை முதலில் கொடுத்து அந்த கல்வியின் வழியாக அவர்கள் உள்ளொளி பெறட்டும், ஆன்மீக தெளிவு பெறட்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கல்வி அமைப்பு இருந்திருக்கிறது. நான் லோயலா கல்லூரியில் பணியாற்றினேன், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பணியாற்றினேன் பல ஆண்டுகள். இப்பொழுது தேனிக்கு போகிற பாதையில் மதுரை அருகில் 25 கிலோமீட்டரில் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் பணியாற்றுகிறேன். அந்த எங்கள் கல்லூரியில் பார்த்திங்கன்னா கிராமப்புற மாணவர்கள் தான் நிறைய பேர். அவர்களுக்கு சமுதாயத்தில் வெளி மாநிலத்துக்கு போகிறது எப்படின்னு தெரியாது, எப்படி மற்ற மக்களோடு பழகுவது என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு கிராம சூழலில் இருந்து, ஆனால் பேரன்பு உடையவர்கள், கல்வி ஆர்வம் உடையவர்கள், அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் கல்வி அறிவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ மாணவர்களுக்கு சமுதாய சேவை செய்வதற்கு முதல்ல கல்வியை கொடுத்தல். ஏழை மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் முழுமையும் கன்செஷன், ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களுக்கு கல்வி கட்டணமோ உணவுக்கான கட்டணமோ அதெல்லாம் செய்வதற்கு இருக்கிறோம். என்னை போன்று பணியாற்றுகின்ற ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள், அருள் தந்தையர்கள். எங்களுடைய பணமெல்லாம் அந்த மாணவர்களுக்கு செலவுக்காக தான், எங்களுடைய சம்பளமெல்லாம் அதுக்கு தான் பயன்படுத்தப்படும். கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தேவை, ஒரு முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல தொண்டுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு தமிழ் பேராசிரியராக கல்லூரியிலையும் சரி பள்ளிகள்லையும் சரி நிறைய மாணவர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. இன்னும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் ஒரு கைடாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஒரு தமிழ் அறிஞராக ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற பணி எவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக நீங்கள் கருதுறீங்க சார்? மாணவர்களுக்கு வெறுமனே டிகிரி வாங்குறது, பட்டமோ உயர்பட்ட படிப்பு வாங்குறதோ முதன்மை முக்கியமாக இல்லை. மாறாக ஆளுமை வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது. அப்போ அது ஒரு சமுதாய தொண்டும் கூட. கல்வி கொடுக்குறோம், எந்த கல்லூரியிலையும் படிக்கலாம். ஏன் இப்போது அஞ்சல் வழி கல்வி இருக்குது, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், டிகிரி வாங்கிக்கலாம். அது வழியாக டிகிரி வாங்குறது லேஸ், பட்டப்படிப்போ உயர்பட்டமோ வாங்குறது எளிது. ஆனால் கல்லூரிக்குள் வருகின்ற மாணவர்களுடைய ஆளுமை வளர்ச்சி மிக முக்கியமானது. அதில் என்னுடைய பேராசிரியராக, நான் தமிழ் பேராசிரியராக இருந்து மாணவர்கள் எப்படி தமிழ் எழுதணும், தமிழ் வாசிக்கணும், எப்படி எழுதணும், பிழை இல்லாமல் எழுதணும்னு கற்றுக் கொடுக்குறேனே, அதையும் தாண்டி எப்படி சமுதாயத்தில் நடந்துக்கிடணும், எப்படி பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும், போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நீயும் போட்டி போட்டு எப்படி கல்வியில் மேலோங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேராசிரியர் பணியாக கருதுகிறேன். இதோட நான் ஒரு துறவி என்ற முறையில், ஒரு அருள் தந்தை என்ற முறையில் மாணவர்களுக்கு ஆன்மீகத்தை ஊட்டுவதும் இந்த பேராசிரியர் பணியோடு முக்கியமானது. நம்ம எல்லாரும் கடவுள் பக்தி உள்ளவர்கள்,
சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒவ்வொருவரும் நம்ம எல்லோரும் வெவ்வேறு சாமிகளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய மறையில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற கோட்பாடு இருக்கிறது. புறநானூற்று இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்காங்க. உலகமே என்னுடைய ஊர் தான், எல்லாரும் என்னுடைய உறவினர்கள் தான். கிளை யாவரும் கேளீர் என்றால், கேளீர் என்பது உறவினர் என்று அர்த்தம். அப்போ மாணவர்களுக்கு சமுதாயத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு கற்றுக் கொடுத்தல், மற்றவங்களோட சகிச்சு போகிறது கற்றுக் கொடுத்தல், இந்த அகிம்சை என்று சொல்லக்கூடிய மென்முறையை கற்றுக் கொடுத்தல், விசாலமான பார்வை, பரந்த பார்வை, பெருந்தன்மை உள்ள பார்வை உள்ளவர்களாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தல், இது என்னுடைய பேராசிரியர் பணிக்குள்ளாக அடங்கி இருக்கிற முக்கிய வாழ்வு நிலை, செயல்நிலை என்று சொல்லலாம். ஆன்மீகம், கடவுள் பக்திப்பா, நீ எந்த சாமி வேணாலும் கும்பிடு, ஆனால் அந்த கடவுள் பக்தியானது உன்னை சமுதாயத்தில் நல்லது செய்கிறதற்கு உன்னை வழி நடத்துமானால் அதுதான் உண்மையான கடவுள் பக்தி என்று நான் சொல்கிறேன். அப்போ பேராசிரியர் பணி இத்தகையது. கண்டிப்பாக சார். ஒரு மொழி ஆசிரியருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு கூட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வகுப்பில் ஒரு கணிதமோ அறிவியலோ போது அது தொழில்நுட்பம் சார்ந்தது, டெக்னாலஜி சார்ந்து படிப்பாங்க. மொழி மட்டும்தான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னும் போது ஒரு கல்லூரிக்கு வரும்போது தான் ஒருத்தர் முழுமை அடைகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ தமிழ் அறிஞரா இந்த மாதிரியான பணியில் எவ்வளோ தூரம் விரிவாக இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் மத்தியில் செய்ய முடியுது சார்? இந்த கால தலைமுறையினர் நிறைய வணிக நோக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சம்பாதிக்கலாம், சொத்து சேர்க்கலாம் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மொழி பற்று கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ எங்கே போனாலும் ஒரு சாதாரண தொழிலாளியுடைய பையனையோ குழந்தைய கொண்டு போய் ஆங்கில வழிக்கல்வி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ தமிழை பொறுத்தளவில் இப்போது கலைஞர் அவர்கள் மிகவும் புகழ்பெற்றுவதற்கு காரணம் அவருடைய தமிழ் பற்றும் தமிழ் ஆர்வமும் தான், தமிழ் பணியும் தான் முக்கியமாக சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாணவர்களுக்கு தமிழ் உன் உயிராக கருதினால், தமிழை உன் தாய்மொழியாக கருதினால், தமிழை உன் உயிர் மூச்சாக கருதினால் அந்த தமிழுக்கு நீ என்ன செய்வாய்? உன் உயிர் மூச்சை காப்பாற்றிக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி போல தமிழ் நன்றாக வாழ்வதற்கு நம்முடைய கடமை நிறைய இருக்கிறது என்று சொல்லி இந்த பேராசிரியர் பணிக்குள்ளாக மொழி ஆசிரியருடைய கடமை வலியுறுத்தப்படுகிறது. அதாவது ஒரு மொழியானது வாழ்ந்தால் அந்த இனம் வாழும். ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த இனத்தை அழிப்பதற்கு அது சமமாகும். அந்த அடிப்படையில் தமிழுக்கு அமுதன் என்று பேர் என்று பாவேந்தர் சொன்னார். அமுதாக பருகி அது நம்ம உடம்புக்குள்ளே, இரத்தத்துக்குள்ளே, உயிர் நாளங்களுக்குள்ளே ஒன்றாக வேண்டும். அதுதான் கற்பிக்கிறது தான் மொழி ஆசிரியனுடைய பணி. அதை நான் செய்து வருகிறேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மாணவர்கள்ட்ட தேசப்பற்று, மொழிப்பற்று, தாய்மொழி பற்று உருவாக்குவது தான் எனக்கு முதன்மை நோக்கமாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். இப்போ ஆய்வுகள்லாம் அப்படி பார்க்கும்போது நிறைய ஆய்வு மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு கைடாக இருக்கீங்க அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே ஆய்வுகள்ன்றது நிறைய நடந்தால் தான் அதோட ஒரு வளம் மக்களுக்கு போய் சேரும். அப்படிங்கும்போது தமிழ் மொழியில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இலக்கியங்கள் பற்றின ஆய்வுகள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது? உங்களோட மாணவர்கள் அதை எப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க? முதலாவதாக மாணவர்கள் ஆய்வுக்கு செல்லும்போது இப்போது வேலை வாங்குறதுக்காக எம்ஃபில், பிஹெச்டி செய்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய முதன்மை நோக்கு. ஆய்வுக்காக ஆய்வு செய்வது அடுத்து தான். முதல்ல எங்கேயாவது வேலைக்கு சேரணும், சம்பளம் வாங்கணும், ஊதியம் பெறணும். அதுக்காக இளம் முனைவர், எம்ஃபில், பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கிறது தான் முதன்மை நோக்கு. அப்படி மாணவர்கள் வந்தால் அவர்களுடைய ஆய்வு ஆர்வம் குறைவு, ஆய்வில் ஆர்வம் குறைவு. ஆனால் அவர்களில் சிலர் பரந்த நோக்குடைய ஆழமான ஆய்வு செய்ய விரும்புகிறார்கள். மாணவர்கள் பிஹெச்டி கைடாக இருக்கும்போது, எம்ஃபில் கைடாக இருக்கும்போது யாரையுமே கட்டாயப்படுத்தி ஒரு தலைப்பு எடுக்கணும்னு சொல்லுவதில்லை. அவர்களுக்கு அந்த ஆய்வுக்குரிய சுதந்திரம், அந்த உரிமை கொடுத்துரும். நீங்கள் எந்த தலைப்பு சொல்கிறீங்களப்பா அதில் ஆய்வு செய்யுங்க என்று சொல்லிவிடுகிறோம். ஆய்வு செய்யும் பொழுது மாணவர்கள்ட்ட சில தலைப்புகளை பரிந்துரை செய்வோம். இந்த தலைப்பீடு இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு.
என்னை பொறுத்தளவில் மாணவர்களுக்கு எந்த தலைப்பு வேணாலும் எடுத்து ஆய்வு செய்ய அனுமதி கொடுக்கிறேன். முனைவர் பட்ட ஆய்வு நெறியாளர் என்ற முறையில். அதே வேளையில் நான் கிறித்தவ இலக்கியங்களில் தனித்துவம் வாய்ந்தவன், புலமை பெற்றவன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் இன் தமிழ் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர். அந்த அடிப்படையில் யாராவது கிறிஸ்தவ இலக்கியங்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுத்து அவர்களுக்கு ஊக்கமூட்டுவது உண்டு. அந்த அடிப்படையில் ஆராய்ச்சி என்பது வருகின்ற மாணவர்களுடைய ஆர்வத்தை பொறுத்தது. நாம் ஆர்வத்தோடு உதவினாலும் சில பேர் அந்த ஆர்வத்தில் முழுமையடையாமல் இருந்திருந்தால் பாதியிலே நிறுத்திட்டு கூட போயிடுறாங்க. ஆனால் பெரும்பான்மையும் டிகிரி எப்படியாவது டாக்டர் பட்டம் வாங்கிடணும், வேலை கிடைக்கணும் என்ற காரணத்திற்காக ஆய்வு செய்ய வருகிறார்கள். நானும் அந்த மாணவர்கள்ட்ட ஆய்வு என்பது இத்தோடு நின்று விடாமல் தொடர்ந்து இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு இலக்கிய பேராசிரியராக உங்கள் சமூகம் சார்ந்த அமைப்பு அப்படின்னும் போது கிறிஸ்தவ இலக்கியங்கள் எப்படி ஆரம்பிச்சது, என்ன மாதிரியான இலக்கியங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு பேராசிரியராக இருக்கும்போது, அதுவும் தமிழ் பேராசிரியராக இருக்கும்போது நீங்கள் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த உங்களோட பயணத்தை நீங்கள் எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க, இப்போ வரைக்கும் அதை எப்படி மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? இதையெல்லாம் தாண்டி அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மதத்துக்கு அப்பாற்பட்டு ரொம்ப தேவையாக இருக்குது. அதை நல்ல வழியில் நம்ம கடைபிடிச்சு போக வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அறிவியல் சிந்தனைகள், வரலாற்று உண்மைகள், இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத பல தகவல்கள், இவைகளை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் வெளிவந்த 2 கவிதை நூல்களை படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2 கவிதை நூல்களும் இன்றைய வாழ்க்கையை ஒட்டியும் புதிய புதிய வெளிப்பாடுகளையும் சிந்தனைகளையும் கொண்டதாகவும் அமைந்திருந்தன. ஒரு நூல் கவிஞர் ஜெயபாஸ்கரன் எழுதியிருக்கிற சொல்லாயணம் என்கிற நூல். ராமாயணம் என்பதைத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், இது சொல்லாயணம். இன்னொன்று பாவலர் வையவன் அவர்கள் எழுதியிருக்கிற சதுரங்க காய்கள் என்கிற நூல். 2மே கவிதை நூல்கள். கவிஞர் ஜெயபாஸ்கரன் எப்போதும் மக்களினுடைய வாழ்க்கை சார்ந்த சிக்கல்களை மக்களின் மொழியில் சொல்லி பழகியவர். அதனை கவிதைக்குரிய பெரிய கற்பனைகளோடு எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் மிக எளிமையாக படித்ததற்கு பிறகு இந்த வரிகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று நம்மை சிந்திக்க வைக்க கூடியனவாக அவை இருக்கும். அந்த புத்தகத்திலே பல்வேறு விதமான வாழ்க்கை தொடர்பான கவிதைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பெண் பார்க்க வருகிற மாப்பிள்ளைகள் பற்றி, ஒரு குடும்ப திருமணங்களில் ஒட்டி எழுகிற சிக்கல்களை பற்றிய கவிதைகள் மிகச் சுருக்கமாக நறுக்கென்று இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அந்த கவிதைகளிலே ஒரு 2-3 கவிதைகளை நாம் பார்க்கலாம். எல்லா கவிதைகளுமே நமக்கே நேர்ந்த அனுபவங்களைப் போல அவை இருக்கும். அதுதான் அந்த கவிதைகளினுடைய சிறப்பு. ஒரு பேச்சு மொழியில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆனால் மிக அழுத்தமான செய்திகளை கொண்டிருக்கிற கவிதைகள் அவை. ஒரு பெண் சொல்லுகிறாள், ஒருவன் என்னை முறைத்து பார்த்தான். அவனை பற்றி நான் மந்தைவெளி காவல் நிலையத்திலே ஒரு புகார் கொடுத்தேன். பிறகு பெண் பார்ப்பதற்காக 2-3 மாப்பிள்ளை விட்டார். 2-3 நாட்களில் வந்து போனார்கள். அவர்களும் என்னை முறைத்து பார்த்தார்கள். அங்கே நான் புகார் கொடுத்தேன், இங்கே இவர்களுக்கு காஃபி கொடுத்தேன் என்று அந்த கவிதை சொல்லுகிறது. 2 பேரும் செய்த காரியம் ஒன்றுதான். ஆனால் இவர்களுக்கு நான் புகார் கொடுக்கவில்லை, இவர்களுக்கு நான் காஃபி கொடுத்தேன் என்று அந்த கவிதை முடியும். இன்னொரு கவிதையில் மணவிட்டார் பேசி முடித்து திருமணம் ஏறத்தாழ உறுதி செய்யப்படுகிற கட்டம். அவர்கள் எழுந்து போனதற்கு பிறகு இந்த பெண்ணினுடைய அம்மா சொல்லுகிறாள், பேச்சுவார்த்தை நடக்கிற போதே என் காதுகளுக்குள் ஒரு நாதஸ்வர இசை கேட்டது என்கிறாள். ஆனால் அந்த வரதட்சணை பற்றி பேச்சுவார்த்தை நடந்தபோது என் காதுகளில் ஒரு போர் பறை கேட்டது என்பதை அப்பா சொல்லவில்லை என்று அந்த கவிதை சொல்கிறது. திருமணம் என்பது மகிழ்ச்சியானது தான். அந்த பேச்சுவார்த்தை முடிகிற போது தங்கள் பெண்ணுக்கு திருமணமாக போகிறது என்கிற போது காதுகளிலே நாதஸ்வர ஓசை கேட்கிறது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ, அதே போல வரதட்சணையை எப்படி கொடுப்பது என்கிற அந்த ஒரு மனநிலையில்
இவருடைய காதுகளிலே பறை ஒலிதான் கேட்டது என்று சொல்லுவதும் மிக அழகான ஒரு சித்திரம் என்று சொல்ல வேண்டும். இன்னொன்றும் அதுவும் ஒரு பெண்ணினுடைய குரல்தான். என்னிடம் அவர்களிடம் சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றன, ஆனால் யாரும் என்னிடம் எதையும் கேட்க வரவில்லை, என்னை பார்க்கத்தான் வருகிறார்கள் என்று அந்த பாட்டு சொல்லும். அதாவது இந்த பெண் பார்ப்பது என்கிற இந்த சடங்கே இன்னமும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தாக்கு பிடிக்காது அல்லது தாக்கு பிடிக்க முடியாது என்கிற நிலை வந்திருக்கிறது என்பதை இந்த கவிதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. அது என்ன, ஒரு பெண்ணை போய் பார்ப்பது, அத்தனை பேர் சூழ்ந்து அமர்ந்து கொண்டு அந்த பெண்ணை நடக்கச் சொல்லுவது, பாடச் சொல்லுவது, இவையெல்லாம் ஒரு பெண்ணை நாம் அறிந்தோ அறியாமலோ அவமானப்படுத்துகிறோம். அடுத்த வீட்டு பெண்ணை நாம் அவமானப்படுத்துவதும், நம் வீட்டு பெண்ணை அவமானப்படுத்துவதற்கென்று அடுத்த வீட்டிலிருந்து புறப்பட்டு வருவதுமான இந்த நிகழ்வுகள் இன்னும் எத்தனை காலம் தாக்கு பிடிக்கும் என்பது போன்ற ஒரு சிந்தனையை இந்த கவிதை வரிகள் நமக்குள் விதைக்கின்றன. இவை வெறும் கவிதைகள் இல்லை, ஒரு சமூக மாற்றத்தை முன்னோக்கி நமக்கு உணர்த்துகின்றன என்று தோன்றுகிறது. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் எத்தனை காலம் பெண்ணை நிறுத்துவது? திரு கோவிந்தனின் வெற்றிக்கு பின்னால் திருமதி கோவிந்தன் இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஆனால் திருமதி கோவிந்தனின் தோல்விக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பதை சொல்லவே இல்லையே என்று ஜெயபாஸ்கரன் இன்னொரு கவிதையில் கேட்கிறார். இப்படி சாதாரண நிகழ்வுகளை புதிய பார்வை கொண்டு அவர் எழுப்பியிருக்கிற இந்த வினாக்கள் ஒரு அழகான கவிதைகளாக மலர்ந்திருக்கின்றன. அந்த நூல் முழுவதும் எந்த கவிதையும் சலிப்பு தராத கவிதையாக, எந்த கவிதையும் நமக்கு அந்நியமாகப்படாத கவிதையாக அமைந்திருக்கிறது என்பதே பெரிய பாராட்டுக்குரியது. அப்படித்தான் பாவலர் வையவன் அவர்களினுடைய கவிதைகளை படிக்கிற போதும் சில இடங்களில் அவருக்குள் இருக்கிற சில விரக்திகள் தென்படுகின்றன என்றாலும் மிக அழகாக இந்த சமூகம் பற்றிய, இந்த சமூகத்தினுடைய நல்லிணக்கம் பற்றிய கவிதைகள் அதில் அமைந்திருக்கின்றன. அதில் சொல்லுகிற போது அவர் கவனமாக அட்டைப்படத்திலேயே எழுதியிருக்கிறார், நான் இந்த மதம் என்று சொல்லுவதை விட ஆபத்தானது எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுவது. நீ தெளிவாகவாவது சொல், எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் ஆபத்தானவர்கள் என்று குறிப்பிடுகிற ஒரு புதிய பார்வை அந்த புத்தகத்தின் பின் அட்டையிலேயே பொறிக்கப்பட்டிருக்கிறது. புத்தகத்தை திறந்தால் அந்த நூல் யாருக்கு காணிக்கை என்பதை ஒரு அழகிய கவிதை நயத்தோடு அவர் சொல்லுகிறார். என்னை எழுதி வெளியிட்டு அழகு பார்த்திருக்கிற என் தந்தைக்கும் தாய்க்கும் என்கிறார். இந்த புத்தகத்தை இவர் எழுதி வெளியிட்டு அழகு பார்க்கிறார். ஆனால் இவரை எழுதி வெளியிட்டு அழகு பார்க்கிறவர்கள், ஒவ்வொருவரையும் எழுதி வெளியிட்டு அழகு பார்க்கிறவர்கள் தந்தை தாய் இருவரும் தானே. அவர்களுக்கு அந்த நூலை காணிக்கை என்று சொல்கிற அவர் மிக புதிய சிந்தனைகளை முன்வைக்கிறார். நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் விளை நிலங்களெல்லாம் கட்டிடம் கட்டப்படுவதற்கான விலை நிலங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கங்கே கல்லை பதித்திருக்கிறார்கள். பாவலர் வையவன் கேட்கிறார், இந்த நடுகள் வைக்கும் பழக்கம் நம்மிடத்திலே உண்டு, அது நம்முடைய பழைய மரபு. போர்க்களத்திலே போராடி இறந்து போன வீரனுக்குத்தான் இப்படி நடுகல்லை நடுவது என்பது நம்மிடத்திலே இருந்த பழக்கம். ஆனால் இப்போது வயலிலே ஏன் நடுகற்கள்? வேறொன்றும் இல்லை, இந்த வயல்களும் மாண்டு போய்விட்டன என்பதை நமக்கு அறிவிக்கிறார்கள் போல் இருக்கிறது என்று சொல்லுவார். இந்த சதுரங்க காய்கள் என்கிற அந்த தலைப்புக்கு உரிய கவிதையே பெரிய சிந்தனையை தூண்டுகிற கவிதையாக இருக்கிறது. எந்த காயும் தன் விருப்பத்திற்கு ஏற்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்வதில்லை, யாரோ நகர்த்துகிறார்கள். அந்த காய்களுக்கு வெற்றியும் தோல்வியும் புரிவதும் இல்லை. வெட்டப்படுகிறோம் என்பதும் வெட்டிப்படுகிறோம் என்பதும் தான் நமக்கு தெரிகிறதே தவிர அந்த காய்களுக்கு வெட்டி கொள்வதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை என்று எழுதுகிறார். எல்லா காய்களும் யாருக்காக அல்லது எதற்காக சண்டையிடுகின்றன என்றால், அந்த சதுரங்க கட்டத்திலே இருக்கிற அந்த மன்னனை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் அங்கே யுத்தம் நடக்கிறது. மக்களுக்கு அதில் எந்த பங்கும் இருப்பதாக தெரியவில்லை. மக்களை பற்றி எந்த சதுரங்க காயும் பேசவில்லை. இந்த பக்கத்திலே ஒரு மன்னன், அந்த பக்கத்திலே ஒரு மன்னன். இந்த மன்னனை காப்பாற்றுவதற்காக யாரோ விளையாடுகிறார்கள். இந்த சதுரங்க காய்களெல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளைகளாகத்தான் இருக்கின்றன என்று இந்த சதுரங்க பலகை என்பதை ஒரு குறியீடாக மாற்றி, இந்த சதுரங்க பலகையின் மூலம் சமூகத்திலே இருக்கிற அவலங்களை எல்லாம் எப்படி மனிதர்கள் நகர்த்தப்படுகிறார்கள், யாருடைய நன்மைக்கோ யாரோ இங்கே பலியாகிறார்கள் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். வையவனே சொல்லுவது போல,
சொல் இருக்கிறது என்பதற்காக சொல்லாதீர்கள், சொல்லுவதற்கு செய்தியும் இருந்தால் சொல்லுங்கள் என்பதைப் போல இந்த புத்தகம் முழுவதும் சொல்லுவதற்கு அவரிடத்தில் நிறைய செய்திகள் இருக்கின்றன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. படித்து முடித்த இளைஞர்கள் தங்களின் படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை அணுகுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பின் வாயிலாக எந்த விதமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது கடந்த 3 வாரங்களாக இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பினால் மட்டும் வேலை இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்க வந்தவனுடைய அறிவுக்கு என்ன வேலை, ஆற்றலுக்கு என்ன வேலை, அனுபவத்திற்கு என்ன வேலை, இப்பொழுது அமோகமாக என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியது போல அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு ஒரு தனி மகத்துவம் கொண்ட ஒரு படிப்பாக உள்ளது. இந்த அறிவு, ஆற்றல், அனுபவம் 3ம் ஒரு சேர ஒருவர் பெற்றிருப்பின், அந்த 3ம் சரிசம அளவில் ஒருவர் பெற்றிருப்பின் அவருக்கு அமோகமான நிதி வாய்ப்பு ஆதாரங்கள் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பினால் உண்டு என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது செட்டில்மெண்ட் கமிஷன் என்கின்ற ஒன்று இருக்குது, ட்ரிபுனல் அப்படின்னு இருக்குது. இந்த செட்டில்மெண்ட் கமிஷன் ட்ரிபுனல் அப்படின்றத மட்டும் ஸ்பெஷலைஸ்டு ப்ராக்டிஸாக எடுத்து பண்ணும்பொழுது அந்த ஒரு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு அமோக நிதியை திரட்டி கொடுக்கின்றது என்று சொல்லலாம். இதை தவிர அவர்கள் மேலும் மேலும் அந்த அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி இந்த ஃபைனான்ஸ் டைரக்டர் என்கின்ற பொறுப்பில் வராங்க. நார்மலாக அறிவை கொண்டு கிடைக்கக்கூடியது ஃபைனான்ஸ் மேனேஜர் வேலை, ஆற்றலை கொண்டு கிடைக்கக்கூடியது ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் என்கின்ற வேலை, அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்து கிடைக்கக்கூடியது ஃபைனான்ஸ் அட்வைசர் என்கின்ற வேலை. ஆனால் அவர்கள் அமோகமாக இருக்கக்கூடிய வேலையாகப்பட்டது இந்த ஃபைனான்ஸ் டைரக்டர் என்று அவர்களை ஒரு அங்கமாக, அந்த கம்பெனியினுடைய அங்கமாக டைரக்டர்களாக சேர்த்து கொண்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்றார்கள். இது இல்லாமல் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் என்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆர் த ப்ரிஃபர்டு பர்சன் ஃப்ரம் அதர் கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன் ஃபார் எனி கார்ப்பரேட் கம்பெனி. இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்த அமோக நிதி அப்படின்றதில் பார்க்கும்போது இன்றைய மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு பார்க்குறோன்னு சொல்லும்போது அதில் அமங் ஆல் த மினிஸ்ட்ரிஸ் பெஸ்ட்டு ஃபங்க்ஷனிங் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு 2 மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த 2 மினிஸ்ட்ரி ஆகிய ரயில்வே மினிஸ்ட்ரி மற்றும் பவர் மினிஸ்ட்ரியில் ஹெட்டட் பை எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பியூஷ் கோயல் இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சுரேஷ் பிரபு, ஆனரபிள் சுரேஷ் பிரபு இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்படி இது இல்லாமல் இந்த அமோக நிதியில் பார்க்கக்கூடிய இதில் பார்த்தோம்னா சிவில் சர்வீசஸில் இன்றைய தினம் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் அதில் வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. இது சிவில் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் இந்த நிச் ப்ராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய கன்சல்டன்சி ப்ராக்டிஸில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியில் பார்க்கும்பொழுது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஸ்டார்டிங்கிலிருந்து அந்த கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட் வரையில் எவ்வழி போக வேண்டும், எவ்வழி நடத்தி செல்ல வேண்டும் என்பதை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கையில் கன்சல்ட் பண்ணி செய்யக்கூடிய வழிவகைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் அதர் கம்பெனிஸில் மேக் இன் இண்டியா கான்செப்ட்லலாம் பார்க்கும்பொழுது அந்த பர்டிகுலர் கம்பெனிங்களுக்கு அட்வைஸ் மற்றும் அதனுடைய வழி நடத்தி செல்வதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய அளவில் இந்த அமோக நிதியில் ப்ராக்டிஸில் கொண்டுகிட்டு வரலாம். இது இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ற ஒரு தனி ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வேட் டேக்ஸ் அதை மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுற இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னு சொன்னோம்னா அதிலேயே நுணுக்கமாக சென்று அதனுடைய எல்லா விதமான வழிமுறைகளையும் எடுத்து அந்த கிளைண்ட்டுங்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அமோகமான நிதி ஆதாரங்களோடு இந்த ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பார்க்கும்பொழுது இன்றைய தினம் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த துறைக்கு சென்றார் என்றால் அந்த துறையில் மேன்மையை அடைகின்றார் என்பது தான் ஒரு உண்மை. ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் அவருடைய குடும்ப பிஸ்னஸ் எடுத்து செய்தால் கூட
ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறதுனால அதில் ஒரு அருமையை காமிச்சார், அதில் ஒரு திறமையை காமிச்சார், அதில் ஒரு சீரம் சிறப்புமான ஒரு நிலைமையை கொண்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் காமிச்சார். அதே மாதிரி எந்த விதமான ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாராகவே இருந்துக்கிட்டு இருந்தது. ஜிவி ஃபிலிம்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் வந்து அந்த ஜிவி ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து இதை வந்து கார்ப்பரேட் செக்டராக கொண்டுக்கிட்டு போய் வளர்ச்சியின் பாதையில் முன்னேற்ற முடியுமா அப்படின்றத காமிச்சார். அதே மாதிரி பரத்வாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அந்த மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடிய பரத்வாஜ் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பேசிக்கலி. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னோம்னா, இந்த திருக்குறளை வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய விதத்தில் ஒரு குறள் அப்படின்ற மாதிரி 1330 பேரை வச்சு ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கம் சொல்ல வச்சு அதுக்கான மியூசிக்கையும் தனியாக போட்டு இன்றைக்கி செய்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த எண்ணம் வந்ததுக்கு காரணம் வந்து அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக பெற்ற அறிவு, ஆற்றல் மற்றும் அனுபவம் தான் என்று அவரே வெளிப்படையாக சொன்னது உண்டு. இவ்வாறு ஒவ்வொரு துறையிலேயும் இந்த அனுபவத்தின் காரணமாக, ஆற்றலின் காரணமாக, அறிவின் காரணமாக அமோகமான வளர்ச்சியை பெறக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி மற்றும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கன்சல்டன்சி மற்றும் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி, இவ்வாறு பல துறைகளில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு அவர்களுடைய நுண்ணறிவின் காரணமாக கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் அனைத்தும் அமோகமான ஈல்டு அவர்களுக்கு கொடுக்கின்றது என்பதை சொல்லி, இதன் கண்டினியூவேஷனாக வந்து என்னன்னு சொன்னோம்னா, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பாகப்பட்டது பார்த்தோம்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம், இது படிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலான அபிப்பிராயம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இதை படிக்கிறவங்க பாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. படிக்காதவங்க படிக்கிறவங்க அப்படின்ற பாகுபாடே இல்லை. படிக்கிறதுக்கான எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணுறது ஈஸி. நான் வந்து கிராமத்துலேருந்து வந்த என்னால் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்க முடியுது அப்படின்னும் போது உங்கள் அனைவராலும் இதை செய்ய முடியாது என்பதில்லை. இன்றைக்கி வந்து இதற்கு உதாரணங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால், மும்பையில் இருக்கிற ஆட்டோ டிரைவர்னுடைய மகளாகிய பிரேமா ஜெயக்குமார் அகில இந்திய அளவில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பலர் வந்து இதில் சாதனை படைத்திருக்கிறாங்க. மதுரையில் வந்து இட்லி வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தவங்களுடைய மகள் வந்து இன்றைக்கி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்து மல்டிநேஷ்னல் ஃபார்ம்ஸில் வந்து இன்றைக்கி வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஆந்திராவிலேருந்து பார்த்தோம்னா மாடு மேய்க்கிறவருடைய மகன் தன்னால் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் ஆகணும்னு ஒரு 12வது வாத்தியார் சொன்னதன் காரணத்தில் படித்து இன்றைக்கி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் ஆகி ஒரு நல்ல ப்ராக்டிஸில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து யாரும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் சேர்ந்து படித்து வெற்றி பெற்று நல்ல வேலை வாய்ப்புகளில் அமரக்கூடிய வாய்ப்பு இந்த கோர்ஸுக்கு உண்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.